ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. வெறும் 4 வீடியோஸில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் 1K 2K வியூஸ்ன்னு சொல்லிட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங்டா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச். தென் ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா கோல்ட் ஹார்ட்டட் CEO. ஸ்டோரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. இந்த ஒன் ஷாட்டில் வந்துட்டு சுகா வந்து ஒரு கம்பெனியோட சிஓவாக இருப்பார். நீங்கள் அவரோட ஒரு செக்ரட்டரி. 3 இயர்ஸாக அவர்கிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இன்ட்ரோ போதும்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். எடுத்ததும் நீங்கள் ஒரு டாக்ஸிலேருந்து இறங்கி வேகமாக ஒரு பேலஸ் மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. அப்போ உங்கள் வாசலில் கார் டிரைவர், சாரிம்மா எனக்கு கொஞ்சோண்டு லேட் ஆகிடுச்சு, அதான் பிக்கப் பண்ண வர முடியல, இப்போ இது கேட்கலாம் எனக்கு நேரமே இல்லைண்ணா, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே ஓடுறீங்க. அங்கே கிச்சன் போயிட்டு மெய்ட்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அப்புறம் காக்கா காஃபி ரெடியாக்கா? ரெடிமா, இந்த கொஞ்சம் கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு அப்ஸ்டேர்ஸ் போகிறீங்க. அங்கே ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே யாருமே இல்லை. எங்கே போனார் இவர், ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காஃபி கப் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் வைக்கிறீங்க. இப்போ பாத்ரூம்லேருந்து சவுண்ட் கேட்குது. குளிச்சிட்ருக்கார் போலே. போச்சு, இன்றைக்கி நம்ம செத்தோம். வேலையை விட்டு தூக்காமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே ட்ரெஸ்ஸு வாட்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸில் பாத்ரூம்லேருந்து ஷர்ட்லெஸ்ஸாக டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு யோங்கி வராரு. நீங்கள் அவரை ஆன்னு பார்க்குறீங்க. பிகாஸ் இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யோங்கி ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்குறது. எப்போவுமே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டு தான் வெயிட் பண்ணுவீங்க. பட் திஸ் டைம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்திருப்பார். நீங்கள் கண்ணசைக்காமல் அவரையே பார்க்குறீங்க. யோங்கி உங்களை பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு, என்ன இன்னைக்கும் ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட போல், சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், கொஞ்சமாக சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க. யோங்கி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, என்ன இங்கே என்ன ட்ரெஸ் பண்ணுறதை பார்க்க போறியா? இல்லை சார் சார் நான் வந்து போயிடுறேன் சார், டேபிளில் காஃபி வச்சுருக்கேன், அதை மட்டும் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. என்ன அவர் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோம், எதுவுமே சொல்லலை, இவர் இப்படிலாம் இருக்க மாட்டார், ஏதோ ஒன்று இதே மனசில் வச்சுட்டு அப்புறமா என்ன திட்டாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிச்சன் போயிட்டு நீங்கள் சொன்ன டிஷ்ஷஸ்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே டைம் போகுது. ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு யோங்கி கீழே வராரு. அவர் வந்ததும் டைனிங்கில் தான் வந்து உட்கார்றாரு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் யோங்கிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. யோங்கி வந்ததும் உட்காந்துட்டு மெய்ட்ஸ் எல்லாம் அவருக்கு சர்வ் பண்ணுறாங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அவளுக்கும் ஃபுட் எடுத்து வைங்க. இல்லை சார் நான் சாப்பிட்டேன், எனக்கு இவங்க உங்களை ஒரு லுக்கு தான் விடுறாரு. இல்லை சார் சாப்பிட்றேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தென் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடித்ததும் யோங்கி எழுந்து வெளியே அவர் காருக்கு ஓட்டு போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே அவரோட நடைக்கு ஈடு கொடுத்து நடக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. யோங்கி கார் பேக் சீட்டில் உட்காராரு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துடுறீங்க. டிரைவர் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யோங்கி அவரோட ஃபோனை பார்த்துட்டே வாட்ஸ் மை ஷெடியூல் டுடே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் கையில் இருக்க டேபை பார்த்து, சார் மார்னிங் 10 o'clock KMR கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் இருக்குது. தென் ஆஃப்டர் த 2:30 ஜெர்மன் கம்பெனி கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஷெடியூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அவர் ஈவன் நோட் கூட பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான் சார், நைட் 8 o'clock கூட உங்கள் ஷெடியூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. யோங்கி உங்களை பார்த்துட்டு அகைன் ஃபோனை பார்க்குறாரு. அப்புறம் ஆஃபீஸ் ரீச் ஆகிடுறீங்க. யோங்கி இறங்கி உள்ளே போனதும் அவரை பார்த்து எல்லாரும் அவருக்கு பவ் பண்ணுறாங்க. அவர் எதையுமே கண்டுக்காமல் உள்ளே போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே ஒரு குட்டி நாய் மாதிரி போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக கேபின்குள்ளே தான் போகிறீங்க. ஆக்சுவலி 2 பேருக்குமே சேம் கேபின். அவரோட டேபிளுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு தான் வச்சுருப்பாங்க. உள்ளே போனதும் அவரோட சீட்டில் போயிட்டு உட்கார்றாரு. நீங்களும் உங்கள் டேபிளில் இருந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் அதை வாங்கிட்டு, செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார், எல்லாமே பர்ஃபெக்ட், பட் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிடுங்க. நோ நீட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாரு. அவர் சைன் பண்ணி முடித்ததும் நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் உங்கள் டேபிளில் வைக்கிறீங்க. அந்த ஜெர்மன் கம்பெனி கூட இன்றைக்கி மீட்டிங் இருக்குதுல்ல, பிபிடி அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் ரெடியா அப்படின்ட்டு அவர் ஸ்க்ரீனை பார்த்துட்டே கேட்குறாரு.
எஸ் சார், எல்லாமே ரெடி. ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி உங்கள் டேபிளில் வச்சுருவேன் சார். அவர் நோட் மட்டும் பண்ணிவிட்டு அகைன் அவர் ஒர்க்கை பார்க்குறாரு. தென் அவரோட மார்னிங் ஷெட்யூல் படி எல்லா ஒர்க்கும் நடக்குது. இப்போ டைம் 12 ஆகுது. 2 பேரும் கேபின்குள்ளே வரீங்க. இப்போ யோங்கி, ஐ திங்க் ஐ நீட் சம் ரெஸ்ட், ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ ஒரு 1:30க்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதும் நீங்கள் அவரோட உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறீங்க. அப்படியே டைம் 1 ஆகுது, 2 ஆகுது. கரெக்டாக நீங்கள் ஒர்க்கை முடிக்கிறீங்க. வேகமாக எழுந்து காப்பி பண்ண பென்ட்ரைவ் ஃபைலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யூங்கியோட வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே யூங்கி அவரோட ரூமில் உட்காந்து லேப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, சார் டைம் 1:15, மீட்டிங்க்கு டைம் ஆகுது, எல்லாம் ரெடியா? எஸ் சார், ஆல்ரெடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. குட். அண்ட் வயன் யூ ஹாவ் டு ப்ரெசன்ட் திஸ் ப்ராஜெக்ட் டுடே. வாட் சார், ஐ டிட் நாட் ஈவன் ப்ரிப்பேர் ஃபார் தட், ஹவு கேன் ஐ? போகிற வழியில் கிட்டத்தட்ட 30 minutes டைம் இருக்கும், ஸோ ப்ரிப்பேர் ஃபார் இட். பட் சார், டூ வாட் ஐ செட் அப்படின்னு கோல்டாக சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாரு. காட், எனக்கு மட்டும் எப்படி அட்லீஸ்ட் இதை நேற்று சொல்லியிருந்தாலாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம்னா இப்போ சொல்கிறாரு. நான் மட்டும் ஏதாவது சுத்தம் பண்ணேன், அவ்வளோதான் மனுஷன் பார்வையிலே எரிச்சிருவார். ஐயோ கடவுளே, என்னை ஏன் அப்படி சோதிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையான்னு புலம்பிகிட்டே போய் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. தென் ஃபியூ மினிட்ஸ்லேயே யோங்கி வராரு. அவர் வந்ததும் 2 பேரும் காரில் மீட்டிங் நடக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போகிறீங்க. நீங்கள் வழியில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரீங்க. யோங்கி ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப்டர் ரீச் த பிளேஸ் 2 பேருமே உள்ளே போகிறீங்க. எல்லோரும் யோங்கியை பார்த்ததும் பவு பண்ணிட்டு க்ரீட் பண்ணுறாங்க. யோங்கி நோட் மட்டும் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஃபைனலி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 3 கம்பெனிஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 4th கம்பெனியாக அவங்க கம்பெனி தான் போகணும். நீங்கள் தான் போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்க வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் எல்லாருக்கும் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் ப்ரொஃபஷ்னலாக தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கூடவும் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவரோட பார்வையே சரியில்லை. லிட்ரலி உங்களுக்கு அவரோட பார்வை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. யூங்கி அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரெசன்டேஷன்ஸை பண்ணிகிட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நேரத்தில் ப்ரெசன்டேஷ் பண்ணி முடிச்சுட்டு பவ் பண்ணுறீங்க. எல்லோரும் உங்களுக்கு கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்மைலோடு வந்து யூங்கி பக்கத்துலேயே உட்காந்துடுறீங்க. யூங்கி அவங்கள பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன இவர் சிரிக்கிறாரு? சிரிக்கலாம் தெரியுமா இவருக்கு? இவர் கூட லிட்ரலி 3 இயர்ஸாக இருக்கேன், ஆனால் இவர் சிரிச்சு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டே இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆஃப்டர் த மீட்டிங் எல்லோரும் அங்கே இருந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ரூமில் நீங்கள் யூங்கி அண்ட் சில பர்சன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நீங்கள், சார் 7 o'clock போல் நம்ம நியூ ப்ராஜெக்டோட சக்ஸஸ் பார்ட்டி இருக்குது, தென் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் போகிறாரு. அப்போ அவரை பிளாக் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் யூங்கியை பார்த்து, ஹலோ மிஸ்டர் மின் அப்படின்னு ஹேண்ட் ஷேக்கு கை நீட்டுறான். யூங்கியும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஹலோ மிஸ்டர் சாய் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, ரொம்ப லைட்டாக. தென் உங்களை பார்த்து, ஹலோ ஏன் யூ லுக் ஸோ ப்ரொஃபஷனல் வைல் ப்ரெசன்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறீங்க. மிஸ்டர் மின், உங்கள் செக்ரட்டரி நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கீங்க போல். அப்போ இவங்க, நாட் லைக் தட், ஷீ ரியலி ஹேஸ் த டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு மிஸ் சாயும் ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இப்படி பெருமையாக இருக்குது. அப்போ யூங்கி, மிஸ்டர் சாய், நைட் 7 o'clock என் நியூ ப்ராஜெக்டோட சக்ஸஸ் பார்ட்டி இருக்குது, கேன் யூ ஜாயின் தட் பார்ட்டி அப்படின்னு ரொம்ப கேஷ் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் மிஸ்டர் மின், ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூங்கி உங்களை பார்த்து ஒரு லுக் விடுறாரு. நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்லையே இன்விடேஷனை மிஸ்டர் சாய்க்கு மெயில் பண்ணி விட்டுறீங்க. தென் ஓகே மிஸ்டர் சாய், see you later on the party அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் மிஸ்டர் சாய்க்கு பவ் பண்ணிவிட்டு நீங்களும் யூங்கி பின்னாலேயே போயிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் கரெக்டாக 6 o'clock இருக்கும். நீங்கள் வேகமாக யூங்கியை பார்க்க அவர் ரூம்குள்ளே வரீங்க. யூங்கி ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட்டில் பார்க்கவே செம்ம அழகாக இருக்கார். அப்படியே மிரர் முன்னால் நின்று ஹேர் சரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவ்வளோதான் அவரை பார்த்ததும் ஃப்ளாட்டு, பிகாஸ் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக மேன்லியாக இருக்கார். ஆக்சுவலி யூ ஹாவ் அ சீக்ரெட் க்ரஷ் ஆன் ஹிம். நல்லா சைட் எடுப்பீங்க, பட் வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்கோ அதை விட அதிகமாக பயம் இருக்குது. பின்னா எப்போ பாரு கோல்டாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சுழிச்சிட்டு அப்படியே சிறுன்னு இருந்தால் யாருக்கு தான் பயம் வராது? ஸோ அதனாலேயே நீங்கள் அதெல்லாம் வெளியே கணிச்சிக்காமல் உள்ளுக்கே வச்சுப்பீங்க.
அப்போ கரெக்டாக யோங்கி டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஒரு 5 செகண்ட்க்கு பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறாரு. பிகாஸ் நீங்களும் அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பிளாக் கலர் பார்ட்டி வியர் பண்ணியிருக்கீங்க. மேக்கப்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஐ மேக்கப், தென் டார்க் ரெட் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். ஆனால் பார்க்க அவ்வளோ ஹாட் அண்ட் கூலாக இருக்கீங்க. ஸோ உங்களே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. யோங்கி உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, சார் 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 டைம் ஆயிடுச்சு, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. நீங்களும் போகிறீங்க. தென் 2 பேருமே பார்ட்டி ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே இருக்க எல்லாரோட ஐஸும் உங்கள் மேலே தான். பிகாஸ் 2 பேரும் பார்க்க அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் இவங்கயே சைட் அடிக்க, பாய்ஸ்லாம் உங்களை சைட் அடிக்கன்னு ஒரே கூத்தாக இருக்குது. உள்ளே போனதுமே இவங்க அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு ஜாயின் ஆகிடுறாரு. நீங்கள் ஆர்கனைசேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பிகாஸ் இது உங்கள் கம்பெனியோட பார்ட்டி, ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கவுண்டர் கிட்டே போயிட்டு சாஃப்ட் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்கஹால்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படியே அங்கே நடக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்கள் ட்ரிங்க்கை சிப் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்து மிஸ்டர் சாய் உட்காராரு. அவரை பார்த்ததும் நீங்கள் எழுந்து நின்று பவ் பண்ணுறீங்க. ஹே ஒயன், நோ நீட் ஃபார்மாலிட்டிஸ், ஜஸ்ட் பி நார்மல் வித் மீ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அகெயின் ட்ரிங்க் சிப் பண்ணுறீங்க. மிஸ்டர் சாய் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன் லார்ஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு உங்களை பார்த்துட்டே ஒரு மாதிரி செடியூசிங்காக சிப் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட கேஸை ஃபீல் பண்ணி அவரை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்ததும் அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பேக் பண்ணுறீங்க. அப்போ மிஸ்டர் சாய் வந்துட்டு, அப்புறம் ஏன் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. நீங்கள் அவரை வைட் ஐஸோடு பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கேன் யூ டேக் யூ ஹேண்ட்ஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு ஆக்வர்ட் ஸ்மைலோடு கேட்குறீங்க. ஏன்டி உன் சிஓ மட்டும் தான் வைக்கணுமா, நான் வைக்கக்கூடாதா? ஹலோ சார், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு என் மேலே இந்த கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நிற்கிறீங்க. ஹே பேபி, ஏன் அவ்வளோ கோவப்படுற? பாரு உன் ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் கை வைக்கிறான். சி அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு அங்கே இருந்து போயிட்டு யூங்கி பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. அப்போது அங்கேயும் மிஸ்டர் சாய் வரான். சாயை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர் சாய், டூ யூ என்ஜாயிங் த பார்ட்டி? எஸ் மிஸ்டர் மின், அலாட். நைட் டைம், டாக் தீம், சூப்பர். ஆர்கனைசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அப்போது வேறு யார்? என் செக்ரட்டரி தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யோங்கியாஸ் கிட்டே போயிட்டோம். சார் ஐ வாண்ட் டு யூஸ் ரெஸ்ட் ரூம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் சைட் போயிடுறீங்க. சச் அ பர்ஃபெக்ட் மான்ஸ்டர் சே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அங்கே சாய் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போக வரீங்க. ஆனால் சாய் உங்களை போக விடாமல் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஹே பேப், என்ன நீ கண்டுக்காமல் போகிற? மிஸ்டர் சாய் ப்ளீஸ் லீவ் மை ஹேண்ட் ஆர் எல்ஸ் ஐ வில் கில் யூ அப்படின்னு கோவமாக சொல்கிறீங்க. ஓ பேபி, நீ ஏன் அவ்வளோ தூரம் யோசிக்கிற? நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும் ஆஸ் அ ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து, சி கேவலமாக இல்லை, இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா? என்னடி நீ பெரிய உத்தமை மாதிரி கோவப்படுற? டெய்லியும் சிஓ கூட இருக்க, இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இரு, இதில் என்ன கேவலப்படுறதுக்கு இருக்குது? அவன் அப்படி சொல்லவும் உங்களுக்கு அழுக தான் வருது. பிகாஸ் நீங்கள் அவர் செக்ரட்டரின்றதுனாலவே அவர் கூட நிறையா காசிப்ஸ் வரும், லைக் டேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது பிகாஸ் அவர் மேலே உங்களுக்கு ஒரு க்ரஷ் அப்படின்றதுனால. ஆனால் இப்போ இவன் இப்படி கேவலமாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அழுக தான் வருது. சி என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போக பார்க்குறீங்க. ஆனால் அவன் உங்களை இழுத்து வாலில் லாக் பண்ணி உங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவங்க ரைட் ஹேண்ட் ஸ்லீவ்ஸை பிடிச்சி இழுத்து கிழிச்சு விட்டுறான். நீங்கள் ரொம்பவே கத்துறீங்க. ஆனால் அது யாருக்குமே கேட்கல பிகாஸ் பார்ட்டியில் டிஜே ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஆனால் அவன் அதை காதிலேயே வாங்காமல் உங்கள் பாடியில் அங்கே இங்கேன்னு கை வைக்கிறான். அப்போ அவன் மண்டையிலே ஒரு பியர் பாட்டில் வந்து விழுது. அவன் ஹெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்துடுறான் பிகாஸ் அவன் ஹெட் ஃபுல்லாக ப்ளட்டு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு யாருன்னு பார்க்குறீங்க. யோங்கி தான் நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்ததும் வேகமாக ஓடி போயிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. யோங்கிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் பேக்கை பேக் பண்ணி விட்டுட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஸ்லீவ்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவரோட கோட்டெல்லாம் கழட்டி உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்கள் ஸ்டில் அழுதுட்டு தான் இருக்கீங்க. தென் அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணி உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் இன்னும் அழுகுறீங்க. யோங்கிக்கு இரிட்டேட் தான் ஆகுது. இப்போ ஏன் அழுகுற? அதான் எதுவும் ஆகலைல்ல. நீங்கள் அழுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு
சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியோட கோட்டை கழட்டி பெட் மேலே வச்சுட்டு அங்கே இருந்து போக வரீங்க. எங்கே போகிற? நான் வீட்டுக்கு போகிறேன் சார். அதெல்லாம் ஒன்று வேணாம், இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணு, மார்னிங் போ. இல்லை சார், இதுக்கு தப்பாக ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும், அது எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். ஸோ நான் வீட்டுக்கே போயிடுறேன், நீ ஒன்றும் போக தேவையில்ல. இல்லை சார் வேணாம், தேவையில்லாத ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் சார். பரவாயில்ல ஆகட்டும் சார். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டெய்லியும் சிஓ கூட இருக்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க அவங்கள எழுத்து அவர் செஸ்ட்டோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு. நீங்கள் ஷாக்கில் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறீங்க. உன்னையும் என்னையும் வச்சு எவ்வளோ ரூமர்ஸ் வேணால் ஸ்ப்ரெட் ஆகட்டும், ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டில் அவர் ஹக் பண்ண ஷாக்கில் இருந்தே இன்னும் வெளியே வரல. இவங்க கீழே குனிஞ்சு உங்களை பார்க்குறாரு. ஓய் ஊன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சார் என்ன சொன்னீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். சார் என்ன விளையாடுறீங்களா? போங்க சார், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளிட்டு எட்ட வரீங்க. ஆனால் இவங்க அகைன் உங்களை இழுத்து ரொம்ப சாஃப்டாக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ் 4 times பிக் ஆகுது. நீங்கள் இவங்க செஸ்ட்டில் அடித்து, சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கிஸ் பண்ண சார் ப்ளீஸ், விளையாடுற நேரம் இல்லை இது. என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? அப்போ நிஜமாக தான் சொல்கிறீங்களா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கும் உன் மேலே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். அதனால தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு செலக்டே பண்ணேன். தென் என் கூடவே வச்சுக்கிட்டேன். எனக்கும் தெரியும் உனக்கும் என்னை பிடிக்கும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் உன் பர்த்டே அப்போ ப்ரப்போஸ் பண்ணலாமேன்னு இருந்தேன். பட் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சார் என்ன சார் நீங்கள் இப்படி ஷாக்குக்கு மேலே ஷாக் தருவீங்க? இவங்களை பார்த்து சிரிச்சுட்டே, ஐ லவ் யூ டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இப்படி தான் சுடுசுடுன்னு இருப்பீங்களா? மேரேஜ் மட்டும் ஆகட்டும், அப்போது காட்டுறேன் உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. அப்போது ஓகே நான் ரெடி, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்ககிட்ட வந்து உங்களை பெட்டில் தள்ளி இவங்களை ஓவர் பண்ணிக்கலாம் பொறுமையாக, ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ஓகேடா, இதுவே ஒரு ஸ்வீட்டான குட்டான எண்டிங்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். அண்ட் எனக்கு வந்து நிறையா இடத்துல வாயெல்லாம் கொள்ளறிடுச்சு. நான் செகண்ட் அட்டம்ப்டில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக முடித்தேன். ஸோ அங்கங்கே எதனா லூஸ் பண்ணி வளர்ந்துருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிடுறேன். ஓகே அமீஸ், பாய், லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். இதோ ஒன் ஷார்ட்க்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பை டார்மீஸ், டாடா, பாய்.